வாங்க கண்ணுங்களா, ஈஸியான கோலத்தோடு வந்தாச்சு. சின்ன சின்னதாக டிஃப்ரெண்ட்டான கோலம், ஃபெஸ்டிவலுக்கெல்லாம் போடுற மாதிரி ரொம்பவே யூனிக்கான கோலம். 5 புள்ளி சந்து புள்ளி 3 வரை வச்சுட்டு ஒரு ரவுண்ட் போட்டுட்டு கீழே தாமரை போட்டுக்கலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தாமரை போட்டுட்டு இந்த பக்கம் நம்ம மயில் தான் போட போகிறோம். இந்த கோலம் நீங்கள் ராமநவமிக்கு போடுற மாதிரி சிம்பிளான கோலம்தான். இந்த மாதிரி மயில் மாதிரி போடுறதுக்கு இந்த ரவுண்ட்லேருந்து மேலே சுழிச்சு விட்டு கீழே நல்லா வளைச்சி விட்டுட்டு அதுக்கு மூக்கு மாதிரி போட்டுட்டு கண்ணு வச்சுட்டு இந்த பக்கம் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி வளைச்சி வளைச்சி ஒரு 2 லைன் போட்டுட்டு அதுக்குள்ளே சின்ன சின்னதாக வளைச்சி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. டிசைன் ரொம்பவே நல்லாயிருக்கும். உள்ள கழுத்துக்கு இந்த மாதிரி 2 லைன் போட்டுட்டு மேலே இதுக்கு கொண்டையும் வச்சுட்டு இதுக்கு ஃபெதர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டுக்குங்க. லீஃப் போடுவோம்ல அந்த மாதிரி இலைகள்லாம் போடுற மாதிரி ஒரு ஹாஃப் போட்டிங்கன்னா போதும். பகுதி இருக்கிற மாதிரி போட்டுட்டு உள்ள இந்த மாதிரி வில்லும் அம்பும் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். இப்படி கர்வ் மாதிரி வளைச்சி சுழிச்சு விட்டுட்டு இப்போ இதிலிருந்து அம்பு விடுற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான், அம்பு வில்லும் ரெடி. இப்போ இந்த 2 சைடும் விளக்கு போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ராமநவமி கோலம். நீங்கள் இதிலிருந்தே இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசிச்சு கூட போடலாம். இது ரொம்ப சிம்பிளான கோலம், யார் வேணாலும் போடலாம். அவ்வளோ, இதே மாதிரி இந்த சைடும் ஒரு விளக்க போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க, ராமநவமிக்கு கோலம் ரெடி. இது கலர் கொடுக்கறதும் ரொம்ப ஈஸி. ரொம்பவும் சிம்பிளான கோலம். பாருங்கள், நான் இந்த ஃபெதருக்கு க்ரீன் கலர் கொடுத்துருக்கேன். சும்மா நான் என்கிட்ட இருக்கிற கலரை வச்சு கொடுக்குறேன். நீங்கள் நல்லா ராமநவமி அன்னைக்கெலாம் யூனிக்கான கலராக செலக்ட் பண்ணி நல்லா அட்ராக்டிவாக கூட நீங்கள் கலர் பண்ணிக்கலாம். மயிலுக்கெல்லாம் நல்லா ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா இன்னும் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ இந்த ஃபெதருக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டு உள்ளே எல்லோவும் ஒரு பிங்க்கும் இந்த மாதிரி கொடுத்து விட்டுறேன். இப்போ இந்த அம்புக்கு நடுவில் ஒரு பிங்க் கொடுத்துட்டு இப்போ அதில் ஸ்ட்ரைப் மாதிரி லைன் போட்டுவிட்டு விளக்குக்கு இந்த மாதிரி நான் காவி கலரும் பிங்க்கும் தான் கொடுத்துருக்கேன். அவ்வளோதாங்க, ரொம்பவே அழகாகிடுச்சு பாருங்கள். சிம்பிளாக கலர் கொடுத்துருக்கேன், இவ்வளோ அழகாக இருக்குது. ஒன்றுமே அட்ராக்டிவான கலராக இருந்துச்சுன்னா எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு டாட் வச்சு சுற்றிலும் சின்ன சின்னதாக ஒரு டாட் வச்சு விட்டுடலாம். இந்த மயிலுக்கும் நான் மயிலோட அந்த பாடிக்கும் நான் எல்லோ தான் கொடுக்குறேன். கழுத்துக்கு க்ரீன் கொடுத்துட்டு மூக்குக்கு எல்லோ கொடுத்துட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் லைட்டாக பிங்க் வர்ற மாதிரி கொடுத்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான கலர்ஃபுல்லான ராமநவமி கோலம், ஈஸியான கோலம் ரெடி. இது மாதிரி நீங்கள் ராமநவமி அன்னைக்கு போட்டு உங்கள் வாசலையே அழகுபடுத்திடுங்க. அடுத்து இன்னொரு ஈஸியான சிம்பிளான கோலம். நீங்கள் இதை பங்குனி உத்திரத்தன்னை கூட போடலாம். ஏன்னா தீபந்தான் போடுறோம், ஒரு கார்த்திகை தீபம் மாதிரி போடுறோம். அதனால் முருகனுக்கு கார்த்திகை தீபம்னா ஸ்பெஷல் தானே. ஸோ அதனால் நீங்கள் இதை பங்குனி உத்திரத்தன்னை கூட போடலாம். இந்த மாதிரி நடுவில் விளக்கு போட்டுட்டு உள்ள அந்த விளக்குக்குள்ளே ஒரு சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுத்துட்டு பாருங்கள், நான் இது கலரே எதுவும் கொடுக்க போகிறதில்ல, ஒயிட்டே தான் கொடுக்குறேன். அதுவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே கலர் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும்.
இப்போ இந்த மேலே விளக்குக்கு தீ மாதிரி போட்டுள்ள சுற்றியும் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி டாட் வச்சு இப்படி இழுத்து விட்டுறலாம். கீழே 2 இந்த தாமரையோட பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு பெட்டல்ஸ் போட்டுட்டு அதுக்கு நடுவில் இந்த மாதிரி செக்குடு போட்டு விட்டுட்டு 2 சைடும் ஒயிட் கொடுத்துடலாம். உள்ளே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுட்டு ஒரு டாட் வச்சு 2 சைடும் இந்த லைனுக்கு 2 சைடும் டாட் வச்சு விட்டுடலாம். மேலேருந்து இப்படி நல்லா சுழிச்சு விட்டுட்டு ஆப்போசிட்லேயும் அதே மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டா போதும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் மாதிரி போட்டு விட்டுக்கலாம். 2 சைடும் ஒரே மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ ஒயிட் கொடுத்துட்டு இந்த நடுவில் சின்ன சின்னதாக டாட் வச்சு விட்டுடலாம். எவ்வளோ ஈஸி பாருங்கள். 2K கிட்ஸ் 90 கிட்ஸ் நீங்கள்லாம் இந்த மாதிரி சிம்பிளான கோலத்தை போட்டு பழகுங்க. இந்த 5.3 வரை வச்சே நிறைய கோலம் இருக்குது. எவ்வளோ டிசைன்ஸ் வேணாலும் போடலாம். இப்போ மேலேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மாதிரி விளக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் யூனிக்கான ஸ்டைலாக தெரியும். அதனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு விளக்கு போட்டுட்டு இப்போ கீழே இந்த மாதிரி சுழிச்சு விட்டுக்கலாம். 2 சைடும் விட்டுட்டு 2 பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு நடுவில் அந்த ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாதிரி போட்டு விட்டுட்டு உள்ளேயும் இந்த ஒயிட் ஷேடே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த சுழிச்சு விட்டதுக்கு ப்ளைனாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பெட்டல் மாதிரி போட்டு விட்டுடலாம். குட்டி குட்டியாக போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. ரொம்பவே அழகான விளக்கு கோலம் ரெடி. இதை நீங்கள் பங்குனி உத்திரத்துக்கு போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து இன்னொரு அழகான சின்னதாக கோலம். இதை நீங்கள் டெய்லி கூட போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டாரையே இப்படி டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு இப்போ இதில் இந்த மாதிரி வளைச்சி விட்டு உள்ள ஒரு 3 லைன் வளைச்சி வளைச்சி போட்டு விட்டுடலாம். இதே மாதிரி சுற்றிலும் போட்டுக்கலாம். டக்குன்னு போட்டுடலாம். நீங்கள் காலையில் எழுந்து டக்குன்னு போட்டுடலாம். 6 விதமான கோலங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பாருங்கள். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டுக்கலாம். எனக்கெல்லாம் கோலம் போடுறதுன்னா அவ்வளோ பிடிக்கும். காலையில் நம்மளுக்கு எக்ஸசைஸும் கூட கோலம் போடுறது. நம்ம எக்ஸசைஸுக்காக மெனக்கெட்டு காலையிலேருந்து ஒரு யோகா பண்ணணுன்னாலும் எக்ஸசைஸ் பண்ணாலும் நம்மளுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிடும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இந்த கோலம் போடுறது எனக்கு பிடிச்சமான விஷயம். அதனால் இது ஒரு நமக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும்போது காலையிலேருந்து தாராளமாக இந்த வேலைகளை எல்லாம் செய்யலாம். உள்ளே இதுக்கு காவி கலர் கொடுத்துடலாம். இப்போ இதுக்குள்ளே எல்லோ கொடுத்துக்கலாம் நடுவில். இதுக்கு கலரும் அதிகம் தேவைப்படாது. இந்த மாதிரி ஒரு 2 கலர் இருந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லோ கொடுத்துட்டு இப்போ உள்ள இந்த நடுவில் இருக்கிற டாட்லேருந்து சும்மா இப்படி இந்த மாதிரி வளைச்சி விட்டோம்னா போதும்.
அவ்வளோதான். உள்ள ஒரு காவி கலர் கொடுத்துடலாம். எவ்வளோ சிம்பிளான டிசைன் பாருங்கள். இது கொஞ்சம் ஈஸியான படிக்கோலம். இப்போ மேலே இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி படிக்கோலத்தோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்படி முக்கோணம் மாதிரி போட்டு அதுக்குள்ளே சிக்கடு மாதிரி போட்டு விட்டுடலாம். இது ரெண்டும் சைடும் இலைகள் வர மாதிரி தான். அதையும் கோன் ஷேப்பில் போட்டு விட்டுட்டோம்னா பார்க்கறதுக்கு இந்த படிக்கோலத்துக்கு ஏற்ற மாதிரி அழகாக தெரியும். ஒரு கோலம் பார்க்குறீங்கன்னா அதிலிருந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொஞ்சம் இன்னோவேட்டிவாக எப்படி போடலான்னு யோசிச்சு போட்டிங்கனாலே அது டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக இருக்கும். பாருங்கள், அடுத்து ஒரு ஈஸியான கோலமும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் டெய்லி கூட போடலாம். அடுத்து இன்னொரு ஈஸியான கோலம் படிக்கோலம் தான். 4 புள்ளி 4 வரை நேர் புள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு உள்ள ஒரு 5 லைன் போட்டுக்கலாம். நடுவில் ஒரு லைன், இந்த பக்கம் 2 லைன், இந்த பக்கம் 2 லைன். இதே மாதிரி 4 பக்கமும் போட்டு விட்டுட்டு இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைனோட ஸ்டார்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க. நான்லாம் ஒரு 8th ஸ்டாண்டர்ட், ஏன் சொல்ல போனால் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதுலேருந்து கோலம் போடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு நல்லா பார்க்கவே அழகாயிடுச்சு பாருங்கள். இப்போ இதிலேருந்து இந்த மாதிரி வளைச்ச மாதிரி கொண்டு வந்து சுழிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு இலை, இந்த உள்ளே சுழிச்சு விட்டதுலேருந்து ஒரு இலை மாதிரி போட்டு விட்டுடலாம். இல்லைன்னா நீங்கள் க்ரீன் கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு உள்ளே இலைக்கு இருக்கிற மாதிரி போட்டு விடுறேன். நீங்கள் அதுக்கு பதிலாக க்ரீன் கலர் கூட கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உள்ளே இதுக்கு நான் க்ரீன் கொடுக்குறேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு லேயருக்கு க்ரீன் கொடுத்துக்கலாம். கலர் கொடுக்குறதுமே நம்ம வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசித்து கொடுத்தோம்னா பார்க்க அழகாக இருக்கும் கோலம். நம்ம கோலத்தை எவ்வளோ தான் மோசமாக போட்டாலும் இந்த கலர் இன்னோவேட்டிவாக கொடுத்தோம்னாலே அந்த கோலம் அழகாயிடும். இப்போ உள்ள ஒரு எல்லோவில் ஒரு பூ மாதிரி போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த க்ரீன் கலருக்கு நடுவில் ஒரு எல்லோ லைன் இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்ச மாதிரி போட்டு விட்டுடலாம். இலையோட மிடில் பார்ட் மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ மேலே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டாட் வச்சு லைட்டாக இழுத்த மாதிரி விட்டுடலாம். இதே மாதிரி 4 சைடுமே போட்டு விட்டுக்கலாம். ஒன்றொன்றுக்கும் ஒரு டிசைன் இன்னோவேட்டிவாக யோசிச்சோம்னாலே இந்த கோலம் எவ்வளோ தான் சிம்பிளாக இருந்தாலும் அழகாயிரும் இல்லைங்களா? இப்போ இந்த மேலே இருக்கிறதுக்கு நான் ஒயிட் கலரே கொடுக்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கலர் கொடுத்துக்குங்க. நான் சும்மா அந்த ஒயிட்லேயே அப்படியே கலர் கொடுத்து விடுறேன். இதை நீங்கள் ரெகுலராகவும் போடலாம், வெள்ளிக்கிழமைகளை போடலாம். ரொம்பவே அழகான படிக்கோலம் ரெடி. அடுத்து இன்னொரு
ஈஸியான கோலம். தாமரை தான் போடுறோம். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையிலையும் போடலாம், சஷ்டி நாட்கள், கிருத்திகை நாட்கள், இந்த மாதிரி நாட்களில் கூட போடலாம். நடுவில் நல்லா ரவுண்ட் அப் பண்ணிவிட்டு சங்கு மாதிரி இப்படி போட்டுட்டு அதில் நடுவில் இருந்து இந்த மாதிரி 2 சைடும் சுழிச்சு விட்டுக்கலாம். என்னோடய கேமராவை கொஞ்சம் கோண வச்சிட்டம் போல் இருக்குது, அதனால் இருங்க நான் இதை போட்டுட்டு சரி பண்ணிடுறேன். தாமரைவே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் போட போகிறோம். இப்போ கொஞ்சம் நேராக்கிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நடுவில் இருந்து இந்த சுழிச்சு விட்டதுக்கு நடுவில் ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு இந்த சங்குக்கு நடுவுலையும் ஒரு லைன் போட்டு இந்த மாதிரி 2 சைடும் டாட் வச்சு விட்டுட்டு இப்போ இது மேலே ரோஸ் இருக்கிற மாதிரி போட்டு விட்டுடலாம். கொஞ்சம் நம்ம போடுற தாமரையே கொஞ்சம் யூனிக்கான தாமரையாக போட்டுக்கலாம். கீழேயும் அதே மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு நீங்கள் கலர் கொடுத்து பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். கீழேயும் போட்டாச்சு. சைடில் 2 பெட்டல்ஸ் வர மாதிரி, தாமரையோட பெட்டல்ஸ் வர மாதிரி போட்டு விட்டுட்டு இப்போ மேலே இந்த ரோஸுக்கு நான் எல்லோ கொடுக்குறேன். நீங்கள் ரெட்டு கூட கொடுக்கலாம், நல்லா டார்க் ரெட்டாக கொடுத்தீங்கன்னா ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். நான் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க வச்சுப்பேன். மோஸ்ட்லி நான் ஒயிட்டு, காவி, எல்லோ இதுதான் நான் டெய்லி வாசலில் போடுவேன். அவ்வளோதான். உள்ளே இதுக்கு காவி கலர் கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் கீழேயும் எல்லோ கொடுத்துட்டு உள்ள காவி கலர். என்னதான் நம்ம படிக்கோலம், சிக்கு கோலம் இதெல்லாம் போட்டாலும் இந்த ரங்கோலியை போட்டு கலர் கொடுத்துட்டோம்னா பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா? இப்போ இதுக்கு நடுவில் நான் க்ரீனில் ஒரு லைன் போட்டு விட்டுட்டு அந்த இலைக்கு மிடில் பார்ட் மாதிரி போட்டு விட்டுட்டு அதிலிருந்து சின்ன சின்ன டாட் 2 சைடும் வச்சு லைட்டாக எடுத்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. கீழேயும் மேலேயும் கலர் ரெடி. அடுத்து உள்ள இந்த மாதிரி டாட் ரவுண்ட் அப் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த மாதிரி கையில் இழுத்து இழுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஃபுல்லாகவே ரவுண்ட் அப் பண்ணி வச்சு விட்டுடலாம். வச்சுட்டு இதுக்கு நடுவில் ஒரு கலர் கொடுத்துட்டோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்கும். நம்ம போடுற கோலம் நம்ம மட்டும்தான் போடுற மாதிரி அடுத்தவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி இருந்தாலே ஓகே, இது யூனிக்கான ஸ்டைலாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு பார்க்குறவங்களாம் திரும்பி பார்த்துட்டு போவாங்க. இப்போ இதுக்குள்ளே ஒரு எல்லோ ஷேட் கொடுத்து விட்டாச்சு. இப்போ இதுக்கு இந்த லோட்டஸ் மாதிரி இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம பிங்க் கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பிங்க் கொடுத்துடலாம். எப்படி யூனிக்கான அட்டகாசமான தாமரை ரெடி. இதை நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மங்களகரமாக இருக்கும், போட்டுருங்க. அடுத்து இன்னொரு ஈஸியான சிம்பிளான கோலம். இதுவும் 5 புள்ளி 3 வரை வச்சுட்டு உள்ளே இந்த மாதிரி பூ மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ அதிலிருந்து வளைச்சி 2ஐயும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு அதுக்கு உள்ளே 3 லைன் இப்படி வளைச்சி போட்டு விட்டுடலாம்.
சுற்றிலும் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவும் ஒரு செமி படிக்கோலன்னே சொல்லலாம். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டாச்சு. இப்போ இந்த நடுவில் இந்த மாதிரி இந்த பூவோட மேல் பகுதியில் இப்படி 2 சைடும் வளைச்சி சுழிச்சு விட்டுட்டு நடுவில் ஒரு சின்னதாக ஒரு பெட்டல்ஸ் மாதிரி போட்டுட்டு சைடில் அதே மாதிரி தான் பெட்டல்ஸ் மாதிரியே போட்டு விடுங்க. மேலே இந்த மாதிரி சின்னதாக ஒரு பூ மாதிரி போட்டு விட்டுடலாம். பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு இல்லைங்களா? நான் போடுற கோலெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அப்படியே தட்டி விட்டுட்டு போயிடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் இந்த டிசைன் போட்டு விட்டுடலாம். அந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷம் ஆகுதுங்க. நடுவில் நான் போடாமே விட்டுட்டேன். போட ஆரம்பித்து சப்ஸ்கிரைபரே வரல. நான் போடாமே விட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் வரும். ஓகே, நம்ம குளத்தையும் பார்க்குறாங்களே, நம்மளும் கொஞ்சம் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட ஆரம்பித்தது தான். அதனால் பிடிச்சதுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி டிசைன் போட்டு உள்ள கலர் கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கோலங்கள் தான் நான் போடுறது எல்லாமே. இந்த கோலம் போடுறது எல்லாமே நம்மளோட ட்ரெடிஷ்னல். அதனால் இதை மறந்துடாமல் எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டில் மோஸ்ட்லி இருக்கிறதால கோலம் போடுறதையே விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தனி வீடுகளில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோலம் போடுங்க. அது உங்களுக்கு எக்ஸசைஸாகவும் இருக்கும். நல்லா காலையில் எழுந்திரிச்சு அந்த காற்றை சுவாசிக்கிறது வெளியில் போய், அது ரொம்பவே உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. காலங்காத்தால் அவ்வளோதாங்க. கலரெல்லாம் இருக்கிற கலரை வச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்தாச்சு பாருங்கள். லைட் க்ரீன், டார்க் க்ரீன், ஒரு பிங்க்கு, ஒரு டார்க் பிங்க்கு அதை வச்சு கொடுத்துட்டேன். இப்போ மேலே இந்த ஃப்ளவர் போட்டல அதுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஒரு கோடு வளைச்ச மாதிரி போட்டுக்குங்க. அந்த ஃப்ளவரோட மிடில் பார்ட் மாதிரி தான். இப்போ இங்கே ஒரு 3 லைன் டாட் வச்சு 3 லைன் ப்ளைனாக தெரியாமல் இருக்கணும் இல்லைங்களா? அவ்வளோதான் கண்ணுங்களா. ஈஸியான கோலங்கள். 6 கோலம் டிஃப்ரெண்ட்டாக போட்டாச்சு. அடுத்து ஈஸியான கோலங்களோட சந்திக்கிறேன்.